இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போட்டு வர்றேன் தூக்கத்துக்கு எல்லாத்துக்கும் லேட். இதுல குறை வர சொல்ல வேண்டியது. சீக்கிரமா வராங்கப்பா. ஏய் எங்க போறோம்? எங்க போறோம்னு சொன்னதா வருவியாடா? அப்படி இல்லடி, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். அந்த கவர்மெண்ட் லாயர் இருக்கார்ல, ஆமா, அவர் வீட்டுக்கு தான் போறோம். லாயர் வீட்டுக்கா? எதுக்கு? விஷயம் இருக்குடா. இப்பவே போணுமா? நைட் ஆயிடுச்சு. நமக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை அப்பப்ப கிளியர் பண்ணியே ஆகணும். மிட்நைட்ல தான் உனக்கு சந்தேகம் வரணுமா? இந்த வீடியோ அவருக்கு எப்படி கிடைச்சது, யார் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியணும். கண்டிப்பா ராகவன் மாமா வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதை கொடுத்துருக்கணும். மேரி கிட்ட சாட்சி சொல்ல சொன்ன அந்த பொண்ணு தான் இதை கொடுத்துருக்கணும். மரா அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டாடா. அதனாலதான் மாட்டிக்க கூடாதுன்னு தப்பா பிளான் பண்றான். கூடிய சீக்கிரமே அவளே வெளியில வந்து தனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லதான் போறான். நீ வேணா பாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நான் நாளைக்கு கோர்ட்ல அது ஏஐன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். அது ஏஐ தான்டா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த ஏஐ கிரியேட் பண்ண சொன்னது யாருன்னு தெரியணும்ல. வேற லெவல், சான்ஸே இல்ல. நானே பாதி லாயர் தான். உன்னை நான் தானே வெளியில கொண்டு வந்தேன், மறந்துட்டியா என்ன? ஆமா இல்ல ஏண்டி ஆ, பேசாம நீயே லாயருக்கு படிச்சா என்ன? ஆ? இல்ல, எப்படி விஜய் சும்மா இருக்க மாட்டா. அவளால வீட்டுல இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ. நம்ம வீட்லயே ஒரு லாயர் இருந்துட்டா நமக்கு வக்கீல் ஃபீஸ் மிச்சம்ல. இல்ல, நீ வாயாடிதான். ஏற்கனவே உன்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. அதுதான், அதையவே ப்ரொஃபஷன் ஆக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ல. நானும் என் பொண்டாட்டி வக்கீல்னு சும்மா கெத்தா ஊருக்குள்ள பீத்திட்டு திரிவன்ல. ஏண்டா உங்க அண்ணன் ஜெயில இருக்காரு, ஆனா கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்காடா? ஜாலியா இருக்க. நான் ஜெயிலுக்கு போனப்பவே கவலைப்படல. நீ என்னைக்குடா உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்க? ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் மாறிட்ட மாதிரி தான் தெரியுது. என் செல்லல, டேய் எந்திரச்சு வாடா. முடியாது, நான் வர மாட்டேன். இவன் பெத்த புள்ளைக்கு கரிசனம் காட்ட மாட்டேங்கிறான், நமக்கு எப்படி? சரி, ட்ரை பண்ணி பாப்போம். எனக்கு என்னமோ சரியா படல. என்ன கேட்க மாட்டியா? காலையில வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. கடை இருக்காதுடா. இங்க பாரு, வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க பாரு. எந்திரி. நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன என்கிட்ட பேரம் பேசுறதுக்கா? லஞ்சம் கிஞ்சம் கொடுக்க வந்தீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? ஜட்ஜு கிட்ட சொன்னா உடனே தீர்ப்பு எழுதிடுவாரு. ஐயா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவனை பாருங்க ஒரு நிமிஷம். உங்க புள்ள தானே? ஆமா. இப்படி அழுவுறான், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நின்று இருக்கீங்க. அவனுக்கு ட்ரோன் வேணுமா? அதை கேட்டுதான் அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு ட்ரோன் இப்பே வேணும், வாங்கிட்டா. ஏங்க, ட்ரோன்லாம் ஒரு விஷயமா? கடைக்கு போனா 100 ரூபா 200 ரூபால கிடைக்க போகுது. சின்ன பையன் ஆசைப்படுறான், பொம்மைய வாங்கி கொடுக்க வேண்டியதானங்க. அப்புறம் ஏன் பையன் அழுக போறான்? ஏங்க, ஆம்பளை பையனாலும் டாய்ஸ் எல்லாம் கேட்க தானே செய்வான். அங்கிள், என்ன ராஜா? பொம்மை ட்ரோன் இல்ல, நிஜமான ட்ரோன் வேணும். இவங்க அப்பா பண்ணதுல தப்பே இல்லை. அவன் அழுவட்டும் சார், பிரச்சனையே இல்லை. ஏய், அழாத. இந்தடி, உன்னை உள்ள கூட்டு போடி. ஏய், வாடா உள்ள. அடங்குறான் நான் இப்ப. ஏன் சார், உங்க வீட்டுல நாய் வளர்க்கலையா? இல்ல, என்ன வேணும் உனக்கு? சார் சொல்லுங்க, என்ன வேணும்? என்னன்னு சொல்லுடா. அது இல்ல சார், அது வந்து இவளே சொல்லுவா. நீயே சொல்லிட. நான் பேசினா டென்ஷன் ஆயிருவாண்டி, நீயே பேசு. அதனால பதில் சொல்றது எதுவும் தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்க, நல்லா ஓங்கி அறையிற மாதிரியே மூஞ்சிய வச்சிருக்கான். தப்பாயிரும், நீயே பேசு ப்ளீஸ்ரீ. நீனா கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுவ, நீ ஏன் பேச? என்ன இங்க குசு குசுன்னு விஷயத்த சொல்லுங்க. இவங்க சொல்லுவாங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. இவங்க அது இல்ல சார், நீங்க கோர்ட்ல
ப்ரொடியூஸ் பண்ணீங்கல ஒரு வீடியோ, அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் இங்க டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன், நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? மச்சான் மச்சான் மச்சான், என்ன பிருந்தா தூங்கையில டிஸ்டர்ப் பண்ற? ஏதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாமா? யோ நான் விஜயா. சி எந்திரி எந்திரி, முதல்ல சீக்கிரம் எந்திரி. யோ பேய் கர்மம், நீயா? பேயா? என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி இருக்கா? என்ன தலையாட்டுற? தலை இருக்காது தெரியும்ல. எழுந்து வா. இங்க பாரு விஜி, 2 பேருக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்படி மிட் நைட்ல எழுப்பி தனியா கூப்பிடுறதுலாம் நல்லா இல்ல. என்ன எனக்கு என் பொண்டாட்டிக்கும் வம்பிழுத்து விடலான்னு பாக்குறியா? ஆமா, இவரு பெரிய மன்மத ராசா, இவர் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுறாங்க. எழுந்து வாயா. ஏய், எதுக்கு கூப்பிடுறா இவ? என் பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகுறது? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, அண்ணனோட ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருப்பாளோன்னு ஒரு சந்தேகம், அதான். அதனாலதான் அத பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாமேன்னு வந்திருக்கோம். பொண்ணா? என்ன சொல்ற வீரா? ஆமா கார்த்தி, ராகவன் மாமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தி நினைக்கிறா. அவதான் இந்த ஆக்சிடென்ட்டுக்குமே காரணம். எந்த பொண்ணுன்னு கேளு. எந்த பொண்ணு கேளு. எந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஆ, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கேஸும் முடிஞ்சிரும். நம்மளோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். சரி கார்த்தி, நாங்க பக்கத்துல வந்துட்டோம், வீட்டுக்கு வந்து பேசிக்கிறோம். சரி வீரா. கட் பண்ணு. போதுமா? எல்லாம் கேட்டாச்சுல, மறுபடியும் தொல்லை பண்ணாத. ஏதோ பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. எந்த பொண்ணா இருக்கும்? நம்மளதான் கண்டுபிடிச்சிட்டாங்களோ? ஏய், அவகிட்ட ஏன் அந்த பொண்ணு விஷயத்தை பத்தி சொன்ன? அவ ஏதாவது கெடுத்துட பாப்பா. மாறா, எனக்கு சந்தேகமே அவ மேலதான். அவளுக்கு தெரியணும்னு தான் சொன்னேன். ஏதோ ஒரு ஃபீல்டா, அவ இதுல சம்பந்தப்பட்டிருப்பான்னு தோணிக்கிட்டே இருக்கு.